எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க. அவங்களுக்கு தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். போன வாரம் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் வந்து சாம்பார் வைக்கிறேன். சாம்பாருக்கு வந்துட்டு அவங்க வெஜிடேரியனால் நான் ஃபுல்லாக வெஜ் மீல்ஸ் தான். இந்த சாம்பார் ரெசிபி வந்துட்டு நான் ஆல்ரெடி பொங்கல் அன்னைக்கு செஞ்சது தான். அதே தான் நான் செய்கிறேன். நான் பாத்திரத்தில் தான் மேக்ஸிமம் வந்து நான் வந்து பருப்பு ஊற வச்சு சாம்பார் செய்வேன். இந்த மாதிரி விருந்து அது மாதிரி ஏதாவது ஒரு அக்கேஷன்னா டைரெக்டாக தான் வேக வைப்பேன். அதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் குக்கரில் வேக வைக்கிறத விட. இப்போ நான் சாம்பார் பாதி வெந்ததுக்கப்புறம் அதோட காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் கேரட் சேர்த்துக்கிறேன். இதோட பூசணிக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு சேப்பங்கிழங்கை வந்துட்டு நான் ஒரு விசில் வரைக்கும் வேக வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு பீர்க்கங்காய்க்கு பாசிப்பருப்பு பீர்க்கங்காய் போட்டு கூட்டு பண்ண போகிறேன். அதனால் பீர்க்கங்காய் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இதோட நான் பீர்க்கங்காய் சேர்க்க போகிறேன். இப்போ சாம்பாரோடு நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாமா? காய்கறியோடு சேர்த்து 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். பீர்க்கங்காய் கூட்டு தான் செய்ய போகிறேன். தேங்காய், பச்சை மிளகாய், 2 மிளகு, சீரகம், ஒரு 4 சின்ன வெங்காயம் இது போட்டு அரைச்சிக்கலாம். நான் பாசிப்பருப்போட இப்போ வந்து நம்ம பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு பீர்க்கங்காய் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்க வேண்டியதான். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன். அடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காய் வந்து இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். புளி கரைசலோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயம் மசாலாவோட கொட்டிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய். இது ஒன்று வச்சு அப்பளம் வச்சாலே போதும், எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க. இதை நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துருக்கலாம். மீதி மசாலாவை குழம்பா செஞ்சிடலாம். இப்போ இந்த சாம்பாரோட நான் ஒரு 2 மாங்காய் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் சேர்க்குறது. அது வந்து கடைசியாக கொஞ்சம் தாளித்து கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு வந்து தாளிச்சிடலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த புளி கரைசலோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு சாம்பாரோடு சேர்த்துக்கலாம். அதுதான் நம்ம சாம்பார் ரெடி. நான் மூட்டு கத்திரிக்காய் குழம்பு சேர்க்குறேன். அடுத்து இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சேர்க்குறேன். அதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் அந்த கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி வைக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் அடுக்கி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த மூட்டு கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம வந்து அந்த மீதம் இருக்க மசாலாவில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் கலவை எடுத்து நம்ம இந்த இதோட சாம்பாரோடு சேர்த்துக்கலாம். சாம்பார் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ கூட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க வச்சிட்ருக்கேன். அது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக அந்த கூட்டு மசாலா அரைக்கும் போதே கொஞ்சோண்டு பச்சரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் இது மாதிரி நல்லா மசிஞ்சு ஒரு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இன்னும் முழுசாக வேகலை.
முழுசாக வெந்துடக்கூடாது. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு கூழ்ஸை வந்து தாளிச்சு கொத்தமல்லி தூவி வேறு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு தாளித்து கொட்டிடலாம். கொத்தமல்லி எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். சூப்பரான மணக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மூட்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வரும். சூப்பராக இருக்கும் அந்த மூட்டு கத்திரிக்காய் குழம்பு. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு நான் சேப்பங்கிழங்கு கட் பண்ணி அதில் மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி, அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பெசரி வச்சுருக்கேன். எண்ணெய் கடாய் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் அடுத்து கேசரி செய்ய போகிறேன். கேசரிக்கு வந்துட்டு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுக்கலாம். இப்போது வறுத்ததெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ரவையை வந்துட்டு எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். நல்லா 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நான் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறேன். கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட நான் வந்து வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணிக்கு பதிலாக 1.5 கப்பு தண்ணி, 1.5 கப்பு பால் சேர்த்து கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும் அது. ரவை நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். அப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஜீனி நல்லா ரவையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஜீனி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு சேர்த்துக்கிறேன் 1 கப்புக்கு. இதுக்கு 2.5 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஜீனி நல்லா உருகி அது கெட்டியான பதத்துக்கு வரும். இப்போது இந்த மாதிரி ஒட்டாமல் வர ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக வருது பாருங்கள் கேசரி. சூப்பராக இருக்குது பாருங்க. இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இது வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பாருங்கள் சேப்பங்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரையாக இருக்குது, ரோஸ்ட் ஆகிருக்கு. இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போது காய்கறி பிரட்டல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 வத்தல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம தக்காளி ரசம் செஞ்சுக்கலாம். நான் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கிறேன். அதோட பூண்டும் பச்சை மிளகாவும் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த காய்கறி பிரட்டலுக்கு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து கட் பண்ணி வச்ச காய் சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவர் கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி, உரிச்ச பட்டாணி தான். நான் உரிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டோன்னே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட காய் வேகிற வரைக்கும் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். வச்சிடலாம். இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இன்னும் கூட தக்காளி நல்லா மசியணும். இப்போது நல்லா தக்காளி மசிஞ்சோடனே நான் வீட்டில் பொடி பண்ண ரசப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மல்லி, ஜீரகம், வத்தல், கருவேப்பிலை, துவரம்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம், அதெல்லாம் கொஞ்சம் 1 நிமிஷம் வறுத்துட்டு பொடி பண்ணது. இது கூட புளிசாறு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா நுரக்கட்டட்டும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி வைக்கலாம். இப்போது முட்டைக்கோஸ் கேரட் பொரியலுக்கு ஒரு பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, முட்டைக்கோஸும் கேரட்டும் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். நான் இது கூட ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதோடு சேர்ந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். 2ஐயும் சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோசு, பாசிப்பருப்பு எல்லாம் வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். சூப்பராக காய்கறி பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது செட்டிநாடு ஸ்டைல். ரொம்ப ஜம்முன்னு வாசனை வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு இது கூட கொத்தமல்லி இலை தூக்கலாம். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில். அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த 2ஐயும் பொடி பண்ணி அது முட்டைக்கோஸ் பொரியலோடு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கலர் மரமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கடைசியாக தேங்காய், பச்சை மிளகா அரைச்ச துருவின்னு இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் பீன்ஸ் பொரியல் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் மசால் வடை செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து. இப்போது கடைசி நான் வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம இந்த கடலைப்பருப்பு வந்து இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். அது கூட நான் மஞ்சள் தூள், சோம்பு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது கூட நல்லா கழுவி வெட்டி வச்ச வாழைப்பூ சேர்த்துக்கிறேன். இது கடலைப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பும் சேர்த்து செய்யலாம். பாதி கடலைப்பருப்பு, பாதி துவரம்பருப்பு சேர்த்து செய்யலாம் வாழைப்பூ வடைக்கு. அதே மாதிரி வத்தல், ஜீரகம், சோம்பு, பூண்டு இது சேர்த்து அரைச்சி போட்டும் செய்யலாம். கிராண்டு ஃபீஸ்ட் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ வடை, முட்டைக்கோஸ் கேரட்டு பொரியல், அப்புறம் வந்து காய்கறி பிரட்டல் செட்டிநாடு ஸ்டைல், அப்புறம் வந்துட்டு பீர்க்கங்காய் கூட்டு, எண்ணெய் கத்திரிக்காய் பாருங்கள் சூப்பராக இருக்குது, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சாம்பார், கேசரி, தக்காளி ரசம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துடுவாங்க கெஸ்ட்டு. நான் அந்த விலாகை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.